என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் உடைய S21 சீரீஸில் 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. முதல் ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி S21, ரெண்டாவது ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு, மூணாவது ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. இந்த 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சாம்சங் உடைய கேலக்ஸி S21 அல்ட்ராவோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌதம் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன பார்க்க போகிறோம். சென்ட்ரலில் ஒயலட் கலரில் எஸ்ன்னு போட்டிருக்காங்க, பின்னாடி 21 போட்டிருக்கு, கீழே வந்து S21 5G போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்குது. ஃபோன் தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இந்த மொபைலில் வந்து இந்த சாம்சங் S21 சீரீஸ்லேயே சார்ஜரும் இயர்ஃபோன் கிடையாது. நீங்கள் தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் தனியாக வாங்கலாம். பட் ஃபோனில் கொடுக்க மாட்டாங்க, டேட்டா கேபிள் மட்டும் கொடுப்பாங்க. டேட்டா கேபிள் வந்து டைப் சி கேபிள். உங்கள் சாம்சங் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இந்த மொபைலில் வந்து சார்ஜரும் ஹெட்ஃபோனும் கிடையாது, தனியாக தான் வாங்கணும். இப்போ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த மொபைலில் நல்லாவே கொடுத்துட்டாங்க. அந்த கேமராஸ்க்கு மட்டும் மெட்டலில் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும். அது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்ற இடம் ஃபுல்லாகவே கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து சாம்சங் பிராண்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து LED ஃப்ளாஷ் இருக்குது. டிசைன் பார்க்க ரொம்ப லக்ஸரிஸ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிசைனுக்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு டிசைனே சொல்லலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வால்யூம் அப் அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் வந்து ப்ளெயினாக இருக்குது, அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்புறமா டாப் சைடு அதாவது மேலே வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி மைக் அண்ட் செகண்டரி மைக் 2 மைக்குமே மேலே தான் இருக்குது. அந்த 2 மைக்லையும் நாய்ஸ் கேன்சல் சப்போர்ட் உண்டு. அப்புறமா பாட்டம் கீழே வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். முதல் சிம் 5G போட்டுக்கலாம், ரெண்டாவது சிம் 4G போட முடியும். அப்புறமா அந்த சிம் ட்ரேயில் வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. அப்புறமா பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கடைசியாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்பீக்கர். இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து இந்த மொபைலில் வந்து Exynos 2100 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து Exynos 2100 அவைலபிளாக இருக்க போது ப்ராசஸரு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து USA இல்லைன்னா சைனாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Qualcomm Snapdragon 888 வரப்போகுது. ஃபோன் எல்லாமே ஒன்று தான், பட் ப்ராசஸர் மட்டும் மாறுது. நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா வேறு ப்ராசஸர் வரும். இதே நீங்கள் USA சைனாவில் வாங்கினீங்கன்னா வேறு ப்ராசஸர் வரும். பட் ஃபோன் ஒன்று தான், ப்ராசஸர் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்புறமா இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி ரொம்ப நல்லா இருக்க போது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் விளாண்டாலும் ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது, நல்லாவே இருக்கும். அப்புறமா இந்த மொபைலோட ஒரு ஜிபியும் அப்படி தான். நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து இந்தியாவில் வாங்கினீங்கன்னா ஜிபி வந்து Mali G78 MP14 இந்த ஜிபே கொடுப்பாங்க நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா. அதே இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து USA இல்லை சைனாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து Adreno 660 கொடுக்க போகிறாங்க. ரெண்டுமே ஃபோன் எல்லாமே ஒன்று தான், பட் இந்த ஜிபியும் ப்ராசஸர் மட்டும் மாறப்போகுது. இந்தியாவில் வாங்கினா வேறு ஜிபியூ ப்ராசஸர் கிடைக்க போகுது. இதே நீங்கள் வந்து USA சைனாவில் வாங்கினீங்கன்னா வேறு ஜிபியூ வேறு ப்ராசஸர் கிடைக்கும், பட் ஃபோன் எல்லாம் ஒன்று தான். இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 மொபைலோட ப்ராசஸர். இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. அதோட ப்ரைஸ் வந்து 70,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 75,000 rupees வருது. கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன், பட் இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் சீப்பு தான். எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.2 இன்ச்சுக்கான ஒரு டைனாமிக் AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
நம்ம ரீசெண்டாக வந்து எல்சிடி டிஸ்பிளே பார்த்துருக்கோம், அப்புறமா AMOLED பார்த்துருக்கோம், சூப்பர் AMOLED பார்த்துருக்கோம். இந்த எல்லாமே நல்லா இருக்க போகுது. பட் இதுக்கும் மேலே டைனாமிக் AMOLEDங்கிறது இதோட சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா ப்ரைஸ் வந்து 70,000 rupees வருது. ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து டைனாமிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வெயில் யூஸ் பண்ணாலும் அதோட கிளாரிட்டி நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அப்புறமா இந்த மொபைலில் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோலிங் ஃபீச்சர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க வரோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். சேஃப்டிக்காக கார்னிங் ஒயர்லெஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனுக்கு கேள்விப்பட்ட கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 மொபைலோட டிஸ்பிளே. இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஹையர் யூஸராக இருந்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸாக கேம் விளாண்டே இருந்தீங்கன்னா 6 hours யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. இதே நீங்கள் வந்து ஒரு லோயர் யூஸராக இருந்தீங்கன்னா, அதை கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா, வெறுமனே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஃபோன் பேச கூட யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 day இல்லை 1.5 days கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. நீங்கள் வந்து சார்ஜரும் தனி தான் வாங்க வேண்டியது இருக்கும். Samsung.comல நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே வந்து சார்ஜர் அவைலபிளாக இருக்குது, தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். பாக்ஸில் வந்து Type-C கேபிள் கொடுப்பாங்க, டேட்டா கேபிள் கொடுப்பாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீடு வந்து 1 hourல 0 to 100 ஏறிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 மொபைலோட பேட்டரி. இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியரில் வந்து 3 கேமராஸ் இருக்குது. ட்ரிபிள் செட்டப் கேமரா இருக்குது. ப்ரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா, ஸ்லோ மோஷன் அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 10 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S21 மொபைலோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரியலும் சரி செல்ஃபிலும் சரி கேமரா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, டீசெண்டாகவே இருக்கும். இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து என் கையில் இருக்கிறது வந்து பிங்க் கலரு, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இதான் முதல் கலரு. ரெண்டாவது கலர் வந்து ஒயிட் கலர், அதுவும் நல்லா இருக்க போகுது. மூணாவது கலர் வந்து கிரே கலரு. 3 கலர்ஸுமே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் வந்து இந்த பிங்க் கலர் தான். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 184 grams கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். 4000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பிடிக்க நல்லா கிரிப்பாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 11 கொடுத்துருக்காங்க. வித் சாம்சங்னாலே தெரியும் 1 UA தான். 1 UA 3.1 கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவே இருக்கும். இதில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். சிம் 1ல் 5G போடலாம். சிம் 2ல் வந்து 4G போட முடியும். SD கார்டு வந்து போட முடியாது. அப்புறமா இந்த மொபைலோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் அந்த மாதிரி சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. NFC, OTG சப்போர்ட் அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வர 29 January 2021 லான்ச் ஆக போகுது. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. வாங்கினா வாங்கிக்கலாம். சாம்சங்குடைய S21 சீரிஸ் இந்த 3 ஃபோனுமே இந்த வர 29ஆம் தேதி தான் சேல் ஆக போகுது. வாங்கினா வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனை சொல்லலாம். இதில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த சந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.